வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து சாம்சங் ஆஸ் வெல் அஸ் ஆப்பிள் இவங்க ரெண்டு பேரோட ப்ராடக்ட்ஸும் டீல் என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. அதுவும் முக்கியமாக அமேசான் ஆஸ் வெல் அஸ் ஃப்ளிப்கார்ட் ரெண்டு இடத்துலையுமே ரிவீல் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17ங்க. இங்கே நான் இப்போ அபுதாபி வந்திருக்கேன். இங்கே எங்கே பார்த்தாலும் மோஸ்ட்டாக ஏன் சக கிரியேட்டர்ஸே பார்த்தீங்கன்னா எதுக்குங்க ப்ரோலாம் வாங்கிக்கிட்டு 17 போதும் அப்படின்னு 17 தான் வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்தா அவங்களுக்கு ப்ரோமோஷன் பேனல் வந்துடுது. ஃப்ரண்ட்டில் வந்து மெஜாரிட்டி இவங்களாம் vlog தான் எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகிடுது, சென்டர் ஸ்டேஜ் கேமரா இருக்குது. ஸோ இப்போ கூட பாருங்களேன், நான் வந்து ஏரில் சென்டர் ஸ்டேஜ் கேமராவில் ஃபோனை வந்து போர்ட்ரேட்டில் நிறுத்தி வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன ட்ரை பண்ணலாம் எடுத்துகிட்டு வர முடியலங்க. அதனால் என்னாச்சுன்னா ஒரு வாட்டர் பாட்டில் நிறுத்தி வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன்னா பாருங்களேன். இப்போது 15 16 யூஸ் பண்ணுறவங்க வந்து இப்போ 17 போகணுமான்னு கேட்டால் அவங்களுக்கும் அது இன்க்ரிமெண்ட் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, வெயிட் பண்ணி பேசாமல் அடுத்த வருஷம் ஐஃபோன் 20 வரும் பார்த்தீங்களா, அப்போ போய்க்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டரான ஒரு டிவைஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் 17 வந்து ஃபார் ஷூர் ஒர்த்து தான், அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். அண்ட் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ப்ரைஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஐஃபோன் 17 வந்து 74,900 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் ஆஃபர்ஸ் இருக்கும். அண்ட் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் 5,000 உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சுக்கும் ஆஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஏதாவது அதில் பழைய டிவைஸ் இருந்ததுன்னா அது எந்த விலைக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்சேஞ்ச் போனஸும் அவைல் ஆகுதான்னு பார்த்து செக் பண்ணி தள்ளி விட்டுருங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல வழி தான் இப்போதைக்கு. அண்டு இந்த வருஷம் இந்த ஆச்சரியத்தையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். சாம்சங்கில் கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. A36 பார்த்துருப்பீங்க, A56 பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயும் ஒரு ₹1,500 ₹2,000 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ஐஃபோன் வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட்டு, அதையும் இந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சேன். அடுத்து வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஐஃபோன் 16 52,000க்கு, அதாவது 51,999க்கு இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் ஆஃபர் கிடச்சிது. ஆனால் இப்போ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,999 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இப்போ யாராவது வந்து எனக்கு ஒரு வழியே இல்லை ப்ரோ, என் பட்ஜெட்டே 60,000 தான் ப்ரோ, அதுக்குள்ளே தான் நான் வாங்குறதா இருந்தேன், இதில் வேறு என்னடானா சரி இந்த ஃபோனை நான் வந்து கார்டு ஆஃபரோடு சேர்த்து வாங்கி அதாவது 57,000 வாங்கிடுறேன், மீதி 3,000 ஆல்ரெடி இருக்கிற சார்ஜரே வச்சு ஒப்பேற்றிக்கிறேன், அந்த கேஸு டெம்பரு ஒரு சில ஆக்சசரிஸ்லாம் வாங்கி தொலைய வேண்டியதாக இருக்கும், அதனால் இதுதான் என்னால் வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஓகே, அப்படின்னா நீங்கள் ஐஃபோன் 16 போகலாம். அப்படி இல்லைனா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, வேணாம். அதுவும் இப்போ 74,900 அப்படி 75K அதுக்கு வந்து ஐஃபோன் 17 கிடைக்கும்போது அதில் பேஸே வந்து உங்களுக்கு 256 GB, இது நீங்கள் வாங்கினீங்கன்னா 128 GB. இன்றைக்கி டேட்டுக்கு 128 GB 10 தான் கேட்டிங்கன்னா வேலைக்கே ஆகலை ப்ரோ. வெறும்னே இப்போ ஆப் மட்டும் இல்லாமல் நீங்கள் 4-5 கேமும் ஏற்றணும்னு நினச்சிங்கனாலும் முடிஞ்சது. ப்ளஸ் இது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் ஆப்புக்கு ரிலேட்டடான டேட்டாவும் இன்க்ரீஸ் ஆகுது, சிஸ்டம் டேட்டா அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகி தொலையுது. ஸோ 128 GB வச்சு ஒப்பேற்றுறது அப்படிங்கிறது 2026க்கு செட் ஆகாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதனால் வேறு வழியே இல்லை, நான் ரொம்ப கேஷுவல் யூஸ் ப்ரோ, சும்மா ரொம்ப கொஞ்சம் காம்பேக்டாகவும் லைட் வெயிட்டாகவும் பேருக்கு ஒரு ஐஃபோன் ஒரு செகண்டரி ஃபோனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது ஓரளவுக்கு ஓகே. இருந்தாலும் ஒரு செகண்டரி ஃபோனுக்கு 57,000 செலவு பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி தான் போகிறது, அதுவும் இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் ஆஃபர்ஸ். ஸோ ஞாபகம் இருக்கட்டும். பட் நல்லபடி நல்ல ஃபோன் தான். நான் அதுக்காக வந்து ஐஃபோன் 16 ஆச்சா அது வேஸ்ட்டு அது வாங்கிட்டேன் அப்படி சொல்ல வரல, அதுவும் நல்ல ஃபோன் தான். பட் ஃபேக்ட் என்னன்னா இதுதான் யோசிக்க தோணுது, ரைட்டு. ஸோ இது ஒரு பக்கமா. அடுத்து ஃப்ளிப்கார்ட்டில் 61,000க்கு பிக்சல் 10. ஸோ பிக்சல் 10 இதுக்கப்புறம் போக போக ப்ரைஸ் குறையுமா அப்படிங்கிறது இப்போதைக்கு சப்ஜெக்டிவ் தான், பட் குறைஞ்சி தான் ஆகணும். அடுத்து பிக்சல் 10A அது வேறு வரப்போகுது, அதுக்கான ரெண்டாவதும் பார்த்துருப்பீங்க. இதில் வேறு பிக்சல், அதாவது பிக்சலுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குங்க. பிக்சல் என்ன பண்ணணும்னு தெரியும், பிக்சல் என்ன நம்மளால் பண்ண முடியும்னு தெரியும், அப்படிங்கிறவங்களுக்கு பெரிய அளவில் ஏமாற்றம் இல்லை. பட் பிக்சலில் வந்து என்னனாலும் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி எதிர்பார்ப்போடு உள்ள வரவங்க, கேம்லாம் வந்து டாப் டு பாட்டம் கேமிங் டிவைஸுங்க அப்படின்னு நினச்சி வந்தால் ஏமாற்றம் தான் இருக்கும். பட் பிக்சல் 10 ஒரு நல்ல டிவைஸ் தான், சொல்லப்போனால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்துடும். அண்ட் உங்களுக்கு இன்னொன்றும் தெரியும்னு நினைக்கிறேன், டே டைமை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் அடிச்சு நவுத்திடும். நைட் டைமில் கொஞ்சம் இன்ஃபீரியர் சென்சார் அப்படிங்கிறனால லோ லைட்டில் லைட்டாக ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பிரைமரி சென்சாரை பற்றி நான் பேசல, டெலிஃபோட்டோ அதெல்லாம் பற்றி சொல்கிறேன், ரைட்டா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் பிக்சல் 10 இஸ் a குட் ஃபோன். அண்ட் அகைன் ரொம்பவே சப்ஜெக்டிவ். ஈவன் ஐஃபோன் 16க்கு நான் இவ்வளோ சொல்லியிருப்பேன், அதை இவ்வளோ தூரம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேணுமா, நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு. பிக்சலுக்கும் அதே தான், எனக்கு பிக்சல் பிடிக்கும், அதுக்காக எல்லாருக்குமே பிக்சல் சஜஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃபைன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் ஐஃபோன் 15க்கு இப்போ டீல் போட்டிருக்காங்களா, 50,249. 256 GB இருந்ததுன்னா 50,249 ஓரளவுக்கு நான் கன்சிடர் பண்ணுவேன். பட் அப்படி இல்லைனா வேணாம். இதில் இன்னொன்று என்னென்னா, ஐஃபோன் 15ல் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஐஃபோன் 15ல் கேமரா ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எஸ் ஃபஸ்ட் டைம் 48 மெகா பிக்சல் இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாலும், அதே சமயம் ஏஐ இல்லாதனால இந்த ப்ராசஸிங் அல்காரிதமே சம்வாட் டிஃப்ரெண்ட். இப்போ ஐஃபோன் 16 சீரிஸாக இருக்கட்டும், இல்லை 15 ப்ரோ சீரிஸாக இருக்கட்டும், அதில் இருக்கிற போஸ்ட் ப்ராசஸிங்க்கும் இதில் இருக்கிற போஸ்ட் ப்ராசஸிங்க்கும் ஒரு சில வித்தியாசங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பட் 256 GB இருந்தால் ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம் 50,249க்கு. 128னா சத்தியமாக வேணாம், ஸ்கிப்.
ரொம்ப ஓவர் ப்ரைஸ்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்கே தான் இப்போ தான் வந்துட்டு ஐஃபோன் 16 57,000 வந்து வேணான்னு சொல்லிட்டு இருப்போமா. இதில் என்னடான்னா 50,249 இன்க்ளூசிவ் ஆல் ஆஃபருக்கு ஐஃபோன் 15 சஜஸ்ட் பண்ண தோணுமா? ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 ப்ரோ மேக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 1,40,400 அப்படிங்கிறது கொஞ்சம், அதாவது நம்ம ஊர் ப்ரைஸுக்கு அது ஓகே. அதாவது ஆஃபர் போட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் ப்ராப்ளம் என்னென்னா, ஆஃப்டர் மார்க்கெட்டில் அஃபீஷியலாக சீல்டு யூனிட்ஸு நமக்கு வந்து நல்ல ப்ரைஸ்க்கு கிடைக்குது. 1,20,000 1,25,000 வரைக்கும் உங்களுக்கு இசிம் வேரியண்ட்டு 256 GB மாடல் கிடைக்குது, ப்ரோ மேக்ஸ். அதுலேருந்து ஒரு 7 இல்லாட்டி 10 குறைச்சிக்கோங்க. ஓகே, ஒரு 7,000 இல்லாட்டி 5,000 குறைச்சிக்கோங்க. மினிமம் ஒரு 5,000லேருந்து 7,000 குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஃபோன் 17 ப்ரோ கிடச்சிடும். பட் அகைன் இது எல்லாமே அப்ராட் யூனிட் அண்ட் இசிமோட தான் கிடைக்குது. அது ஆஃப்டர் மார்க்கெட்டில் சொல்கிறேன். ஸோ அஃபிஷியலாக நம்ம வாங்கினா நமக்கு வந்து ஃபிசிக்கல் சிம் ட்ரேயோட கிடைக்கும், இந்தியா மாடல். ஸோ ப்ரைஸ் ஆனால் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இவ்வளோ தூரம் செலவு பண்ணுறதுக்கு, ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ என்ன மாதிரியான ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சிம் இல்லாமல் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. பட் நீங்கள் யாராவது இப்போ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக சேலஞ்சஸ் இருக்குது. பட் ஒரு தடவை நீங்கள் சிம் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப ஃபோன் மாற்ற போகிறது இல்லை. பட் என் கதை அப்படி இல்லை, நான் ஃபோன் மாற்றிட்டே இருக்கணும். அதனால் என்னால் இசிமில் போய் ஐக்கியமாகிறது அந்தளவுக்கு வாய்ப்பே இல்லை. நான் என்னோட பிரைமரி சிம் போடாமல் என்னால் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு ஃபேக்டருக்குள்ளேயே போக முடியாது. பட் உங்களுக்கு நான் சொல்கிறதா இருந்தால், நீங்கள் வந்து இசிம் வேரியன்ட் வாங்குறது எனக்கு ஓகே ப்ரோ அப்படின்னு தோணுச்சுன்னா, வெளியில் ப்ராப்பராக நல்ல கடைகள் இருக்குது அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணி அந்த கடைகளை விசிட் பண்ணி சீல்டு யூனிட் வாங்கி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி முடிச்சு கேர்ப்ளஸ் கூட போட்டு யூஸ் பண்ணுங்கள். பட் இந்த ப்ரைஸ் வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப ஓவர் ப்ரைஸ் மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. பட் அதே சமயம் 1,40,000 அப்போ இந்த ஃபோன் ஒர்த் இல்லைன்னா அப்படி கிடையாது. இது எல்லாருக்குமான டிவைஸ் இல்லை. இப்போ எப்படி பிக்சலுக்கு வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் பேசணும், அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த இடத்துல 17 ப்ரோ மேக்ஸ்க்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஃபோன் ஏர் இது வந்து கம்ப்ளீட்லி, இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஊருக்குள்ளே டிசாஸ்டர் அப்படின்னு ஒரு டேக் இருக்கிறதுனா அது இந்த ஃபோனுக்கு தான் கொடுப்பாங்க. இல்லாட்டி காமனாகவே வந்து ஓவர் ஹைப்டு ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஸ்லிம் ஃபோன்ஸுக்கு கொடுப்பாங்க. பட் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு ப்ரோ, எனக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஃபோன் தான் வேணும், தின்னாக இருக்கணும், இருக்கிறதே தெரியக்கூடாது, கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே இருந்ததுன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஃபோன் நல்ல ஃபோனாக தான் இருக்கும். அண்ட் ரொம்பவே கேஷுவல் யூசர் அப்படின்னா ஒரு நாள் பேட்டரி லைஃப் சாலிடாக வரும். இப்போ என்ன மாதிரியான ஆளுக்கே பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே கவர் பண்ணியிருப்பேன், மேக்ஸிமம் நான் 154% வரைக்கும் போனேன். ஆனால் நான் விளையாடுற கேம் சிஓடி பிஜிஎம்ஐலாம் கிடையாது, கிளாஷ் ராயலு, ட்ரீம் கிரிக்கெட் இந்த மாதிரியான கேம் தான். ஸோ அதை நான் விளையாண்டு அதே சமயம் சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அந்த கேமரா அப்போ யூஸ் பண்ணும்போதும் என்னால் மேக்ஸிமம் 154 158% வரைக்கும் புஷ் பண்ண முடிஞ்சுது. பட் அதே சமயம் அது வந்து எஸ்ஓடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 to 10 hours கிட்ட போயிடும் இவ்வளோ புஷ் பண்ணும்போது. பட் அதனால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நான் எல்லாருக்குமே சத்தியமாக இவ்வளோ தூரம் இத்தனை ஃபோன்ஸ்க்கே நான் இவ்வளோ விஷயங்கள் யோசித்து வேணுமா வேணாமா வேணாம் அப்படின்ற மாதிரி இழுக்கும்போது ஏர் இஸ் ஃபார் ஷூர் நாட் ஃபார் ஆல். அந்த 99.9% கிருமிகளை எப்படி வந்து உங்களுக்கு ஹார்பிக்லேருந்து எல்லாமே கொள்ளுதோ, அந்த மிச்சம் 0.1 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 0.01 இருக்குது பார்த்தீங்களா, அந்த கன்சியூமர்ஸ்க்கான டிவைஸ் தான் இந்த ஏர். பட் ஏர் வந்து சீரியஸாகவே ஒரு பிரில்லியண்டான டிவைஸ் தான். பட் இட் இஸ் நாட் ஃபார் ஆல், அதான் ஃபேக்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் ஸ்னாப்ட்ராகன் மாடல், அகைன் S24 ஸ்னாப்ட்ராகன் மாடல் இப்போ 39,999 அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி அந்த ப்ரைஸ் தான். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு சில ஆஃபர்ஸ் அதுக்கு ஆட் ஆன் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் S25 ப்ளஸ் இது ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டில் 75K வந்த ஃபோன் தான். ஸோ அகைன் இப்போ 75,999 இருக்குது. ஸோ இப்போ என்ன ஹைலைட்னா, உங்களுக்கு 8 Elite Gen 5 இருக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாமே 73K கிடைக்குது. அண்ட் அது கீழே கார்டு ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணால் 65 வரைக்கும் நம்மளால் புஷ் பண்ண முடியுது ஒரு சில ஃபோன்ஸு. ஆனால் அது எல்லாமே 8 Elite Gen 5. பட் இங்கே ஹைலைட் என்னென்னா, சாம்சங்னு வரும்போது 7 years அப்டேட்டு, 6 yearsனு வச்சுப்போம், ஏன்னா S26 வரப்போகுது. ஸோ 6 years அப்டேட் அப்படின்னு வைப்போம். இதை தாண்டி என்னென்னா கொஞ்சம் ரிலையபிளான கேமராஸ். ஸோ டாப் நாச் கேமரானா அப்படி இல்லை, கொஞ்சம் ரிலையபிளான கேமரா. ஆல் கண்டிஷன்ஸ்லேயும் ஓரளவுக்கு சமாளிக்கும். அண்ட் லோ லைட் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி சென்சார் நல்லா சமாளிக்கும். பட் மற்ற சென்சாரால் அந்த அளவுக்கு சமாளிக்க முடியாது. பட் டே டைமில் லைட் நல்லா இருந்ததுன்னா எல்லா சென்சார்ஸுமே ஓரளவுக்கு நல்லா பண்ணும், அதுவும் முக்கியமாக வீடியோகிராஃபி ஆஸ்பெக்டில். அண்ட் பேட்டரி லைஃபும் இந்த டிவைஸில் நல்லாயிருக்கு. தெர்மல் மேனேஜ்மெண்ட் கூட நல்லா இருக்குன்னு தான் எல்லோரும் இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிவைஸ் சொல்ல போனால் எப்படின்னா, எனக்கு ஸ்டைலஸ் வேணாம்னு நினைக்கிற நிறைய பேர் வந்து நீங்கள் 1,20,000 ஆஃபரில் வந்து S25 அல்ட்ரா வாங்குறதுக்கு ஸ்டைலைஸே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்களாம் இதை வாங்கினாலே போதும். 4,900 mAh பேட்டரி இருக்க போது, 12 GB ரேமு, 256 GB ஸ்டோரேஜ். ஸோ கிட்டத்தட்ட வந்து நல்ல டிவைஸ், கிட்டத்தட்ட ஒரு அல்ட்ரா மாதிரியான டிவைஸ். ஸோ இது வந்து தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ மீடியா அண்ட் கேமரா அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கைண்ட் ஆஃப் அ பிளெண்ட், எல்லாமே இருக்கணும், எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணும். பட் இதுதான் இருக்கலே பெஸ்ட்டு 75K அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு X300 மாதிரியான டிவைஸும் கிடைக்குது. அண்ட் அதுக்கு நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணால், அதுவும் ஆஃப்லைன் மார்க்கெட் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 63, 60 எப்படி இல்லாமல் கிடைக்குது.
ஸோ அந்த மாதிரியான டிவைசஸும் மார்க்கெட்டில் இருக்குது. பட் எனக்கு ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ரிலையபிலிட்டி வேணும். அதுவும் நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் உள்ள வரும்போது ப்ளஸ் நீங்கள் கார்ப்பரேட் ஆஃபர் அவைல் பண்ண முடியும். ஸோ நிறைய இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. அண்ட் குட் லாக்கு, பேமெண்ட் ஆப்ஸு, வாலெட், இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே உள்ளே வரும்போது சாம்சங் ஃபார் ஷூர் ஸ்கோர் பண்ணுது. ஸோ ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு தெரிய வந்திருக்க டிவைஸு. சில விஷயங்கள்லாம் நான் வந்து இதை வாங்காத அதை வாங்காத அப்படின்னு ஏதாவது சொல்கிறேன்ல, அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா மனித மனம் ஒரு குரங்கு, பெரிய குரங்கு சொல்லுது கேட்டுக்கோங்க. என் மனசே அப்படி தாங்க இருந்தது. இட் டேக்ஸ் டைம். சீரியஸாக எல்லாருக்குமே டேக்ஸ் டைம். சாகிற நேரத்தில் ஒரு மனுஷங்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய ஃபிலாசபி பேசுகிற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா அவ்வளோ விஷயங்களை பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக டிவைஸ் வாங்கி நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் மினிமம் யூஸ் பண்ணுவேன். பாருங்களேன், முன்னெல்லாம் 5 இயர்ஸ்னு சொல்லுவேன். இப்போ என்னால் அப்படியும் சொல்ல முடியல. ஏன்னா ஃபோன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 6 months ஒன்ஸ் ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணுறன்ற பேரில் போயிட்டு இருக்காங்க. ரெண்டாவது நீங்கள் இப்போ 6 மாதம் முன்னாடி வாங்கின ஃபோன் அதுக்குள்ளே அவுடேட்டடுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து அந்த மாய இம்ப்ரெஷனை வந்து எப்படியா இருந்தாலும் இன்டர்நெட்டில் கொண்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் தாண்டி அடுத்து என்னென்னு பார்த்தா அப்டேட்டுங்கிற பேரில் டிவைஸை தலைக்குப்புற மாற்றி போட்டு வச்சுருக்கானுங்க. அதுவும் பக்ஓஎஸ் 26 பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஐஃபோன்னாலே பில்டு குவாலிட்டி, ஓவரால் டிவைஸ் குவாலிட்டி அண்ட் ஓஎஸ் குவாலிட்டி, சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்டில். ஸோ இப்படி இருந்த ஐஓஎஸ்ஸே இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது ஐஓஎஸ்ன்னு சொல்கிறதோட ஆப்பிளோட ஐஃபோன் சீரிஸே இப்போ எந்த லட்சணத்தில் இருக்குன்னு தெரியும். ஐஃபோன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் ஏதோ ஒரு பக்கம் இருக்கிறதா இருந்தாலும், அவங்களுக்கு லாயல் கஸ்டமர்ஸ் திரும்ப திரும்ப ரிக்கரிங் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும், பழைய அந்த ஒரு டாமினேஷன் சேல்ஸ் ஃபிகரில் இருக்குங்க. பட் டேபிள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஒன்றும் பெருசாக பண்ணுற மாதிரி தெரில. அண்ட் இதை பற்றினா இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட பேசியிருப்பேன். கன்சியூமர் என்ன எதிர்பார்க்குறாங்கிற அந்த பல்ஸை மட்டும் பிடிக்கிறது தான் ஆப்பிளுக்கும் சாம்சங்க்கும் மெயினான ஒரு டாஸ்க்கு. எந்தூசியாஸ்ட்டை நோக்கி அவங்க ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. இருக்கட்டும், இந்த மாதிரி கதைகள் பேச ஆரம்பித்தா எங்கேயோ கூட்டு போயிடுவேன். ரைட்டு, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.